முக்கியமாக அலுவல் ஆஃபீஸ் வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் பையன் அப்பப்போ அன்பு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவருடைய அலுவலில் அவரை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அப்போ என்ன, அவர் 4 வயசு பையனை என்ன பண்ணுறாரு, எப்படி அவனை வந்து டைவர்ட் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே எடுத்த மாதிரி அவருடைய டேபிளில் வந்து ஒரு மேப்பு, இந்திய மேப்பு கிடக்குது. உடனே அந்த மேப்பை எடுத்தார், சுக்குநூறாக கிழிச்சு கீழே போட்டு, தம்பி இதை வந்து ஆர்டர் பண்ணுறா, ஆர்கனைஸ் பண்ணு, அதை ஒழுங்கா அதை ஒட்டு பார்க்கலாம் அப்படின்னாரு. இவர் நினைச்சாரு 4 வயசு பையன் இந்திய மேப்பை வந்து அவ்வளோ பரிச்சயம் இருக்க முடியாது. அப்போ அதை வந்து அவன் ஒருங்கிணைத்து அதை ஒழுங்காக செய்வதற்கு எப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் செஞ்சார். ஆனால் இவர் சொல்லிட்டு திரும்பி 2 நிமிஷத்துக்குள்ள அவன் செஞ்சிட்டான். அப்பா ரெடி பண்ணிட்டப்பா. எப்படிடா, என்ன என்ன நடந்துச்சு, என்ன பண்ணா, என்ன எப்படி செஞ்சான், இவருக்கு ஒண்ணுமே புரியல. எப்படின்னு கேட்கிறாரு. ஒண்ணு சொல்ல, அது ஒண்ணு இல்லப்பா, அது பின்னாடிப்பா ஒரு மனுஷன் இருந்தான்ப்பா, நீங்க கிழிச்சிங்களாப்பா, அது கை காலெல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சு வந்துச்சு. நான் அந்த மனுஷனை வந்து காலை எங்க ஒட்டணும், கழுத்தை எங்க ஒட்டணும், காதை எங்க ஒட்டணும் அப்படின்னு அந்த மனுஷனை வந்து சரியா பண்ணம்பா, இந்தியா சரியா வந்துருச்சுப்பா. நான் சொல்ல வர மெசேஜ் என்னன்னா, ஒரு தனி மனிதன், ஒரு தனி, நம்மெல்லாம் நிறைய பேர் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னா, மற்றவர்களை தான், எதிர்கட்சிக்காரனையும் அடுத்த வீட்டுக்காரனையும் எதிர்த்த வீட்டுக்காரனையும் தான் நம்மளுடைய சீரழிவுக்கு, நம்மளுடைய குலைச்சலுக்கு, மன உளைச்சலுக்கு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மை இல்லை. ஒரு தனி மனிதன் எப்பொழுது சரியாகிறானோ, நேராகிறானோ, கூறாகிறானோ, அப்போ இந்த பாரதம் ஒளிர்கிறது, இந்த இந்தியா ஒளிர்கிறது.